श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यहाराय महादेशिकाय नमः। श्रीमते बगलभूषण महागुरवे नमः। श्री तरंगमहनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீரன்றுதோ புலிதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அத்புதமான ஒரு ஸ்லோகத்தை கீழ்ப்பாசுரத்தை நாம் அனுபவித்தோம். நேற்றைய தினம் எவ்வளோ பாவங்கள் பண்ணுறோம், எம்பெருமான் தண்டதரனாயிருக்கான். இப்படிப்பட்ட ஜீவாத்மாவை இவனுக்கு ஒரு நியாயம் கொடுக்கறதுக்கு நியாயஸ்தலமான எம்பெருமானுடைய அந்த நியாயஸ்தலத்திலே கொண்டு நிறுத்தி நாம் செய்கின்ற புண்ணிய பாவங்களை ஆராய்ச்சி பண்ணுற அநேக விதமான நீதிபதிகள் பக்கத்திலே உட்காண்டு இது பிரதம நீதிபதியாய் எம்பெருமான் எழுதி இருக்கான். நமக்காக நண்பக்கலிலே தானே நின்று தயாதேவியே நின்று வாதிட்டு நம்மை ரட்சிக்கிறாள். அப்பேற்பட்ட மா சபையிலே ஒரு பெண் வக்கீலாக எழுந்து நின்று நமக்கெல்லாம் வாதிட்டு நம்மை நல்வழிப்படுத்துகிறான்னு கீழ்ப்பாசுரத்திலே சுவாமி தேசிகன் காட்டினர். 33வது பாசுரத்திலே இன்றைய ஸ்லோகமானது 34வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பர்யார்த்தம் என்னன்னா, அநேக விதமான பாவங்கள் புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாவத்துக்கு இந்த பிராயச்சித்தம்னு சொன்னால் அந்த பிராயச்சித்தத்திலேயே நமக்கு சில பாவங்கள் நேரும்போது அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்த மாதிரி ஆகாது. நாம் செய்த பாவங்களை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் எழுதப்படாத நியதி. வருங்காலம் கழிகாலமாயுலகை அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாய்ச்சார். வருங்காலமெல்லாம் அனுபவித்தாலும் எத்தனை கோடி ஜென்மாக்கள் நாம் புனகா பிறந்து அனுபவித்தாலும் தீர முடியாத பாவங்கள்லாம் நாம் செஞ்சின்றிருக்கோம். தினம் தினம் புனப்புனகா பண்ணுறோம். எப்பேற்பட்டதான பிராயச்சித்தங்கள் செய்தாலும் அவற்றை தீர்த்து முடிவதில்லைன்னு சாய்க்கிறார். அதனால் இதையெல்லாம் அறிந்த நம் தயாதேவியானவள் நாம் கூப்பிடாதையே நம்மிடத்திலே வந்து நம் சீனிவாசனை தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு இந்த சம்சார பீதியிலே சிறகடிக்கின்ற நம்பையெல்லாம் இதிலேருந்து வெளியில் கொண்டு வந்து நம்முடைய நன்மைக்காகவே அவள் தோன்றுகின்றாள்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அனுபவிதும் அகோகம் நாலமாகாமி காலகா வசமயதுமசேஷம் நிற்கிரியாபின் அசக்கியம் ஸ்வயமதிஹிதேத்வம் ஸ்ரீகிருதஸ்ரீனிவாசோ சிதிலிதி பவபீதிஹி ஸ்ரேயசே ஜாயசேனஹா. ஸ்ரேயசே ஜாயசேனஹா அப்படின்னார். தயாதேவியே அகோகம்னா பாப சமூகத்தை மிகுதியில்லாமல் வருகின்ற ஆகாமி காலங்களிலும் வருகின்ற காலங்களிலும் அதாவது முழுவதும் கூட நம்மளால் அனுபவிச்சு இந்த பாப சமூகத்தை அனுபவிச்சுட்டு பிராயச்சித்தங்கள் பண்ணி போக்கடிக்க முடியாது, மிகுதியில்லாமல் முடியாது. அதனாலே ஸ்வயமாகவே ஸ்வயமேக நிற்கிறான் நம்ம ரட்சிப்பதற்கு. எப்படின்னா சீனிவாசை தன் வசப்படுத்தி வசீகரிச்சுண்டு சித்திலித்தி பவபீதிகி சம்சார பயத்தை போக்குகின்றவளாய்கொண்டு எங்களுடைய ஸ்ரேயசே குறிக்கோளாக கொண்டு அவள் ஜாயசே காரணமாகிறாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அற்புதமாக காட்டர். 34வது ஸ்லோகத்தில் அது விஸ்தாரமான அர்த்தம் பார்க்கணுன்னா இந்த ஜீவாத்மா இருக்கே இவ்வேளை என்னென்னா ஒரு க்ஷணம் கூட ஏதோ 2 புண்ணியம் பண்ணான்னா ஒரு 200 பாபம் பண்ணுறான் இந்த ஜீவாத்மா.
அப்படிப்பட்ட புனப்புனகா நாம் பாவங்கள்லாம் அபுத்திபூர்வமான பாவமோ அபுத்திபூர்வமான பாவமோ செஞ்சுட்டுருக்கோம். தெரிஞ்சே தப்பு பண்ணுவான், எச்சா பண்ணிட்டு கையெழும்புறதில்ல. சாமானியமான ஒரு தர்மம் அது, அதுவே நமக்கு தெரியறதில்ல. அபுத்திபூர்வமான பாவம் என்னன்னா, பெருமாள் சன்னதிக்கு போனால் நகத்தை கிள்ளி போடுவான், தலையை உதறி தலையை முடிஞ்சிக்கும் போது அதுலேருந்து சில கேசங்கள் சன்னதியில் வந்து அது பாபம்னு சொல்கிறா பெரியவா. எம்பெருமானுடைய திவ்யமங்க விக்கிரகம் பின்னாடி இருக்கிறத பார்க்காதே அங்கேவும் கால் நீட்டின்னு சேவிப்போம் சில சமயங்களில் அவசரத்தில். அது வந்து நமக்கு தெரியாத பண்ணுற பாவங்கள், அபுத்திபூர்வமான பாவங்கள்னு சொல்கிறா. நம்ம தான் தப்பு பேசுகிறோன்றது தெரியாமல் பெரியவாளிடத்தில் ஒரு அபச்சாரப்பட்டுறோம், அபுத்திபூர்வமாக பாகவத அபச்சாரங்கள் நேர்ந்து போகுது. அதெல்லாம் கொடிய பாபம் தானே சுவாமி, சின்ன விஷயந்தானே நினச்சா தண்டனை பெருசாக இருக்குது எல்லா இடத்துலையும். என்ன சுவாமி நான் பண்ணிட்டேன், பக்கத்தாத்து மாமா பஸ்லேருந்து ஒரு 20,000 ரூபாய் பைசா எடுத்துட்டேன்னா ஒரு திருட்டுன்னு பேர் இருக்குது, 20,000ன்னு பெரிய அமௌண்ட் இல்லையா சுவாமி, தண்டனை உண்டு, நிச்சயமாக போலீஸில் உண்டு. அப்பேற்பட்டதான பாவங்களை நாம் பண்ணிட்டு இருக்கோம், குற்றத்திற்கு அந்த தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது லோக நியதி. குற்றம் கொடியதானால் என்னன்னா, பெரிய குற்றம் பண்ணிட்டான் சுவாமின்னா நிச்சயம் ஆயுள் தண்டனை சுவாமி, இல்லைன்னா சிரச்சேதம் தான் அப்படின்னு நியாயஸ்தலங்களிலே வந்து உனக்கெல்லாம் விதி வகுத்திருக்கா இல்லையா. அந்த மாதிரியான நாம் ஒரு பெரிய குற்றத்தை பண்ணும்போது தண்டனையை முறைப்படி அனுபவித்தே தீர வேண்டும்னா, ஏதாவது கொஞ்சம் பார்க்கா சுவாமி, ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கா, இவனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னா, இல்லை சுவாமி இவனை ஒன்றா அவனுக்கு சிரச்சேதத்துலேருந்து ஆயுள் தண்டனை அவனை மாற்றலாம், கொஞ்சம் வாதாடி பார்க்கலான்னு சொல்லுவா. அதுக்கு என்னன்னா, இன்னொரு பிரிவு எடுக்கணும், எடுத்தால் அந்த பாபத்தை கழிச்சா அந்த பிரிவில் நல்ல விஷயம் பண்ணால் எம்பெருமானிடத்தை போகலாம் அப்படின்வா. அப்போ அதுக்கு என்னன்னா, அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்கிறா பெரியவா. அந்த பிராயச்சித்தம் பண்ணும்போது கூட சில பாபங்கள் வந்துடுது சுவாமின்னா என்ன, சரியாக உட்காந்து ஆச்சமனம் பண்ணல, வாத்தியா சொன்ன மந்திரத்தை சொல்லலை, ஆற்றுல சாதம் நடக்கிறது சுவாமி, அன்றைக்கி தான் ஏகமட்டான கோபம் நடக்கும், ஆற்றுல சண்டை யுத்தமே வந்துடும் சில ஆண்கள்லாம். வாத்தியார் லேட்டாக வந்தால் வாத்தியார் பேரில் கோபம், நிமித்தின சுவாமிகள் லேட்டாக வந்தால் சுவாமி பேரில் கோபம், தலிகை சீக்கிரம் பண்ணனா ஆத்துக்கால் மாமி பேரில் கோபம், இத்தனை கோபங்கள்லாம் வரும்போது அந்த அன்னைக்கு சாத தினத்திலே அவ்வளோ பாபங்கள். பூர்வர்களை வந்து நாம் திருப்திப்படுத்த தான் சாத்தாதிகள் ஸ்ரத்தையாதேவம்னு சொல்லிட்டு வேதம். ஸ்ரத்தையான கர்மா பண்ணும்போது நாம் இந்த ஸ்ரத்தையை மாற்றி நம்ம வந்து அஸ்ரத்தையாக அசட்டையாக சில பாவங்களை பண்ணுறோம், காலை சரியாக அலம்புறதில்லை, சரியாக உட்காந்து ஆச்சமனம் பண்ணுறதில்லை, இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் கிஞ்சித் கிஞ்சித் பாபம் புனப்புனகா நித்தியம் நம்ம மேலே வந்து ஏறி நிற்கிறது, ஆரோபித்து இருக்குது. இந்த பாவங்கள்லாம் எப்படி போகலாம், ஏதாவது ஒரு சேதுஷ்டானம் பண்ணி தொலைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னால் சேதுஷ்டானம் பண்ணும்போதும் பாபம் ஏற்படுறது சுவாமினா இல்லையா. அதனாலே நம்ம பாபத்தை பிராயச்சித்தம் பண்ணி போக்குவதானது முடியாது, அதான் பிராரப்தம்னு சொன்னான். அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார், அஞ்சிரை கழித்தருளும் அன்பர் வந்தார், மருள்வார் அபகனம்மை காப்பார் வந்தார், வானேர் வழிநடத்தி வைப்பார் வந்தார்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார் திருச்சின்னமாலையில். அவனுடைய அருளால் தான் காப்பாற்ற முடியும், நான் எந்த பிராயசித்தம் பண்ணி என் பாபத்தை போக்க முடியாது, நான் நல்ல மதிப்பை பெற முடியாது என்னும்போது இந்த பாபங்களுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சே தீர வேணும். அப்போ அனுபவிச்சா இந்த ஜென்மாலே அனுபவிக்க முடியுமான்னா, இந்த ஜென்மாலை நீ பூர்த்தியாக அனுபவித்தாலும் உன்னுடைய பாபம் கழியாதுன்னு சொல்கிறா பெரியவா. அதனாலே வருங்காலத்திலேயே என்றாலும் சரி அடுத்த ஜென்மம் அனுபவித்து கழிச்சுடுற சாமின்னா போராது அப்படின்றா. அப்போ அவ்வளோ பாப்பமாக நான் பண்ணியிருக்கேன்னா ஆமான்னு சொல்கிறா பெரியவா. பிராயச்சித்தங்களை கொண்டு கழிக்கலாம் என்றா ஒரு நீதி உண்டு லோகத்தில். அந்த பிராயச்சித்தம் பண்ணும்போது முழுவதும் இந்த பாவம் போகாது சுவாமி, தொலைப்பது இயலாத காரியம். பிராயச்சித்தம் நாம் செய்கின்ற போதே பாவங்கள் வந்து சேருவது நம்ம அறியாமல் வந்து சேர்ந்துடும் சுவாமி. அதனால் இனிவரும் காலங்கள் உனக்கு இருண்டே இருக்கும்னு தெரிஞ்சு போயிடுது நமக்கு. அதுக்கு என்ன ஒருவனே எம்பெருமான் திருவடியை பிடிக்கணும். எம்பெருமான் திருவடியை பிடிச்சாலும் முன் சொன்ன பாசுரத்தின் பிரகாரம் எம்பெருமானுடைய நியாயஸ்தலத்திலே போய் தண்டனை கொடுக்குற ஸ்தலத்தில் இருந்துட்டு நம் பக்கம் தயாதேவி ஒரு வாதாடினாதான் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஸ்திதி கிடைக்கும்ன்றது சுவாமி தேசிக நாங்கள் அற்புதமாக சாட்சித்தார் கீழ்பாசுரத்தில். அப்போது இந்த தயாதேவி நம்முடைய அந்த கரண்ட் ஸ்திதியை தெரிஞ்சுண்டு நமக்கோசரம் வாதம் செய்தால் மட்டும் போராது, அந்த சமயத்தில் சீனிவாசனை தன் வசப்படுத்துகிறாள், தனக்கு அதீனமானவன் ஆக்குகிறாள். இந்த தயாதேவி லோக பரமபுருஷனை சிருஷ்டி நாயகனை சத்தியவர்தனாக இருக்கக்கூடிய பெருமாளை, தர்மமே உருவான பெருமாளை, திருவேங்கடத்தை எல்லக்கூடியதான பெருமாளை, அந்த அக்னியிலே ஏற்பட்டதான அந்த பெருமாளை, இப்படியெல்லாம் ஆசிதாளுக்கு ரட்சிக்கக்கூடியதான எம்பெருமானை,
ஆசித ரக்கணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டவனான பெருமாள் இடக்கை வலக்கை அறியாத ஆசியருக்கு எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை தான் கிட்டளந்து அனுகிரகம் பண்ணானே அப்படிப்பட்ட பெருமாளை திருவேங்கடத்தானை தன் வசப்படுத்துகிறாள் இந்த தயாதேவி அப்படின்னு சாகிறார். தன் வசப்படுத்தின உடனே எம்பெருமான் பிராட்டி பக்கம் தயாதேவி பக்கம் வரும்போது இந்த சம்சாரி சுவாமி கொஞ்சம் இறக்க குணம் காட்டுங்களேன், ஏதோ குழந்தை தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு புருஷகார பூதையாகி சம்சாரியான நம் பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும்படியாக எம்பெருமானுடைய மதிய லேசாக கொஞ்சம் மயக்கி அவனை மன்னிச்சுட்டேன், நான் அவனை மன்னிச்சுட்டேம்மா நீ கவலைப்படாதுன்னு சொல்கிற வரைக்கும் பெருமாளை விடமாட்டான் தயாதேவி. அவன்கிட்ட பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு இவன் எந்த தப்பும் பண்ணல, இவனுக்கு வைகுண்டம் உண்டுன்னு சொல்கிற வரைக்கும் அந்த தயாதேவி எம்பெருமானை விடாத சித்திலித பவபீதிகி சேயசே ஜாயசேனஹா, அதற்கோசம் அவளே தயாதேவி அவதாரம் பண்ணுறாள். இப்படி எம்பெருமானத்தை வாதிட்டு நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற காரணத்தின் பொருட்டே இது சம்சார பயத்திலே நாம் இந்த சம்சார சாகரமாகிய இந்த பவக்கடலிலே நாம் உழண்டு கொண்டிருக்கோம். அதிலேருந்து எம்பெருமானாகிய ஓடத்தை கைப்பற்றி அவனுடைய வாசஸ்தலமான அந்த வைகுண்டத்துக்கே போகிறதுக்கு தயாதேவி அவதாரம் பண்ணி நம்மளை எல்லாம் எம்பெருமானிடத்திலே நமக்காக பரிந்து பேசி எம்பெருமானை தன் பக்கத்திலே மயக்கி வச்சு கொண்டு அவனிடத்தே ஒரு ஓலை படிவத்தை வாங்கி இந்த ஜீவாத்மா எந்த பாபம் பண்ணலே இவனுக்கு நான் வைகுண்டம் கொடுக்குறேன்னு சொல்கிற பரியந்தம் விடமாட்டா, அதுக்கோசரமே அவள் அவதாரம் பண்ணுறான்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அப்படின்னா அந்த தயாதேவியினுடைய எம்பெருமானே கருணை வடிவானவன். இந்த தயாதேவியினுடைய கருணை எப்படி சொல்லி மாளும் ஒரு 100 ஸ்லோகம்னா சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கேன். தயா சதகத்தை எம்பெருமான் குணத்தை பண்ணியிருக்க. இன்னும் கோடி கோடி ஸ்லோகங்கள் பண்ணலாமே. இப்படி ஒரு அணுவாக அந்த தயனுடைய அந்த ஆகாரத்தை சுவாமி தேசிகன் தான் பரிசீலனை பண்ணி தன்னையே ஒரு குற்றவாளனாக ஆக்கி கொண்டு என்னை ரட்சிப்பதற்கு திருவேங்கடமுடையான தயாதேவியானவள் ஜாயசேனகா ஸ்ரேயசே ஜாயசேனகா என்று சொல்லி இவள் காரணமாகிறாள். தனக்கு நம்ம பொருட்டு பிறக்கிறான்னு நமக்கெல்லாம் சீனிவாசனை சேவிக்கக்கூடியதான பாக்கியம் உள்ள அர்ச்சை செவிக்கூடாதான பாக்கியம் உள்ள நமக்கெல்லாம் சுவாமி தேசிகன் அறிவுறுத்துகிற இந்த பாசுரத்தின் மூலமாக சீனிவாசனை தன் வசப்படுத்தி எங்களது சம்சார பீதியை சிறகடித்து பறக்க, இனிமே இந்த சம்சாரத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னும் மார்பிலே கைவத்து நிம்மதியாக உறங்கும் ஒரு ஜீவாத்மாவை போலே செய்த வேள்வியர் வையத்தேவரான சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். செய்த வேள்வினான செய்ய வேண்டதை செய்து முடித்தவன் அர்த்தம். ஸ்ரீமத் ரகசியத்திரசாலை கிருதகிருத்தியா அதிகாரம்னு அது அதிகாரம் உண்டு. என்ன ஒரு ஜீவாத்மா இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்தவன்னா சரணாகதி பண்ணிண்டவன் அர்த்தம்னு பெரியவா சொல்கிறா. இப்படி இருக்கும்போது இந்த சம்சார பீதியில் எனக்கு பயம் இல்லை, இந்த பயம் இல்லை என்ற தன்மையை காட்டுவதற்காக தயாதேவி தானே அவதாரம் பண்ணுறா. சிதிலிதி பவபீதிகி ஸ்ரேயசே ஜாயசேனஹான்னு சுவாமி தேசிகன் இந்த என ஹிதமே ஸ்வயமதி ஹிதம் துவாம் ஸ்ரீகிருத ஸ்ரீனிவாசான்னு காட்டி நமக்கெல்லாம் இந்த தயாதேவியினுடைய குணத்தை ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை அனுபவிப்பதான ஒரு பாக்கியவசத்தை சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்துருக்கார் இந்த ஸ்லோகத்தில். அதனால் திரண்ட கருத்தானது நம்முடைய பாபம் அனுபவித்தாலும் கழிக்க முடியாது, எத்தனை பிறவியானாலும் கூட வரும், இதெல்லாம் கழித்து கட்டி இது எம்பெருமானத்தை சேர்ப்பிக்க வேண்டியதான ஒரு வேலையை ஒரு போர்ட்ஃபோலியோவை தான் எடுத்துக்கிறதுக்கு இவள் காரணபூதையாக இருக்கிறான்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை நிரவதிகமாக காட்டுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.